உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பிள்ளையானுடனான தொடர்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலைமையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிரடி கருத்தொன்றை இன்றைய தினம் வெளியிட்டிருக்கிறார். நாமல் ராஜபக்ச அவர்களினுடைய ஊழல் மோசடி தொடர்பிலான வழக்கு விசாரணை இடம்பெற்றிருக்கின்ற நிலைமையில் நாமல் ராஜபக்ச அவர்களினுடைய தாயாரான ஷிரந்தி ராஜபக்ச அவர்களும் ஒரு கொலை சம்பவத்துடன் தொடர்பான குற்றச்சாட்டில் சற்று முன்னர் சிக்கியிருக்கிறார். தற்போதைய என்பிபி அரசாங்கத்திற்கு எதிராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தினால் அவர் தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட போகிறாரா? எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொளி அமையவிருக்கின்றது. எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்றவர்களாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள். அதேபோன்று புலம்பெயர்ந்து வாழக்கூடிய உறவுகள், இலங்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளுக்கான பரிசு பொருட்களை அனுப்பி அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். அந்த நிகழ்வுகளை வீடியோ காணொலிகளாக பதிவேற்றி யூடியூப் தளங்களில் பதிவிட வேண்டும் அல்லது பார்க்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக ஜெஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான திருப்திகர சேவையை வழங்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் பேப்பர் பொடியன் பானு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதன்படி முதலாவது முக்கியமான செய்திலமையாக உங்களுக்கு தெரியும், 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற இலங்கை வரலாற்றில் என்றுமே மறக்க முடியாத ஒரு கருப்பு நாளாக இருக்கக்கூடியதுதான் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று தற்போது 5 வருடங்களை கடந்திருக்கின்ற நிலைமையிலும் இந்த தாக்குதல் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை நீதி கிடைத்திருக்கின்றதா அல்லது இருக்கக்கூடிய கடந்து சென்றிருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்களால் நீதி பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றதா என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக அது ஒரு கேள்விக்குறியான விடயம். அந்த அடிப்படையில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களினுடைய ஆட்சியில் இதற்கான, அதாவது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான சூத்திரதாரிகள் யார், இவற்றை எதற்காக புரிந்தார்கள் என்பது தொடர்பிலான விசாரணைகள் தொடர்ந்தேச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதன் பிரகாரம் பிள்ளையானவர்கள், சிவனேசதுரை சந்திரகாந்தன் அறியப்படுகின்ற பிள்ளையானவர்களினுடைய கைதின் பின்னராக இந்த தாக்குதல் சம்பவத்தில் தொடர்பிலான பல புதிய தகவல்கள் அம்பலமாகி இருந்தன. இதன் தொடர்ச்சியாக பலர் தற்போது வரை கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் விசேடமாக குற்றப்புலனாய்வு பிரிவினர், அதே போல இராணுவ அதிகாரிகள் என்பதாக விசாரணைகளும் தொடர்ந்தேச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே இது தொடர்பிலான அநேகமான விடயங்களை எங்களுடைய யூடியூப் தளத்தில் நான் ஏற்கனவே பதிவிட்டிருக்கின்றேன். அது தொடர்பிலான விடயங்களை நீங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் எமது பழைய வீடியோக்களை பார்வையிடுவதன் மூலமாக அவற்றை அறிந்து கொள்ள முடியும். அதன்படி இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி நிலைமை என்னவென்று சொல்லி சொன்னால், பிள்ளையானவர்கள், சிவனேசதுரை சந்திரகாந்தன் அறியப்படுகின்ற பிள்ளையானவர்களுக்கும் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் இடையிலான தொடர்பு 100% உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக அதிரடி கருத்தை வெளியிட்டிருக்கிறார். பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் தான் இதனை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்திருக்கக்கூடிய விடயமானது, எமது தேசிய மக்கள் சக்தியானது ஆட்சி பீடம் ஏற முன்பதாகவே தெரிவித்திருந்த மிக முக்கியமான விடயம், இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் எவரவர் சூத்திரதாரிகளாக இருந்தார்களோ, எவரவர் இந்த பாதக சம்பவத்தில் ஈடுபட்டார்களோ அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்பதாக தெரிவித்திருந்தோம். அதன்படி அதற்குரிய நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமையில் எதிர்வரும் சில தினங்களில் 3 இராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்பட இருக்கிறார்கள் என்பதாக பரபரப்பான தகவலை வெளியிட்டிருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் இந்த கருத்துக்கு வலுச்சேர்க்கும் வகையில் அவரும் அதிரடி கருத்தொன்றை வெளியிட்டிருக்கின்றார். அதுவும் இலங்கையில் அல்ல, அண்மையில் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தார். அந்த சுற்றுப்பயணத்தின் போதாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இலங்கையர்கள் வாழும் பகுதியில் நேர்காணல் ஒன்றினை மேற்கொண்டிருந்தார். அதன்போது எழுப்பப்பட்ட கேள்விக்குத்தான் ஜனாதிபதியும் இவ்வாறான அதிரடி கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி 3 இராணுவ அதிகாரிகள் எதிர்வரும் சில தினங்களில் கைது செய்யப்படவிருக்கிறார்கள் என்பதாகத்தான் அதனை வெளியிட்டிருக்கிறார். எனவே இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் எதிர்வரும் சில மாதங்களில் இதற்கான தீர்வுகள் கிடைக்கப்பெறுவதற்கான சாத்தியங்கள் இருப்பதாகத்தான் பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் மூலமாக அந்த தகவல்களை அறிய முடிகின்றது. அது மட்டுமல்லாமல் தற்போது வரை பல குற்றப்புலனாய்வு பிரிவினைச் சேர்ந்த அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதன் பின்னராக அசாத் மௌலானா அவர்களினுடைய கருத்தின் பிரகாரம் முன்னாள் இராணுவ அதிகாரியாக செயற்பட்ட சுரேஷ் சாலை அவர்கள் தொடர்ச்சியாக விசாரிக்கப்பட்டிருந்தார். இதன் தொடர்ச்சியாக தற்போது 3 இராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டிருக்கின்ற விடயம் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து இருக்கின்றமை முக்கிய விடயமாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக மற்றொரு முக்கிய செய்திலுமையாக கடந்த 2018ஆம் ஆண்டு இலங்கையில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்ட விடயம்தான் பிரபல ரக்பி வீரர் வசீம் தாஜிதீன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். இந்த படுகொலை சம்பவத்தின் பின்னராக பல கருத்துக்கள் அந்த காலத்தில் நிலவியதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக ராஜபக்சர் காலமாக அது அமைந்திருந்ததால்
அந்த ஆட்சியாளர்களுடன் தொடர்புடையதாக சில குரோதங்கள் காரணமாக இவ்வாறு அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக பல தகவல்களை அந்த கால செய்திகள் மூலமாக அறிய முடிந்தது. இருப்பினும் தற்போது அண்மையில் இந்த ஐஸ் போதைப் பொருட்களை உற்பத்தி செய்கின்ற ரசாயன பொருட்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்தார் சம்பத் மெனம்பேரி எனப்படுகின்றவர். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னராக பல தகவல்கள் அம்பலமாகி இருக்கின்றன. அதன்படி இந்த ரக்பி வீரர் வசீம் தாஜிதீன் அவர்களினுடைய கொலை சம்பவத்தின் போதாக அவரை கொல்வதற்கோ அல்லது அவரை கடத்துவதற்கோ பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற டிஃபெண்டர் ரக வாகனமானது நாமல் ராஜபக்ச அவர்களினுடைய தாயாரான, அதாவது மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய மனைவியான ஷிரந்தி ராஜபக்ச அவர்களால் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுவதாகத்தான் தற்போது அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதன்படி இந்த வாகனத்தில் யார் யார் பயணித்தார்கள், எங்கு சென்றார்கள் என்பது தொடர்பிலான சகல தகவல்களும் தற்போது வெளியாகி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து சிறிலிய சவிய அறக்கட்டளைக்கு சொந்தமான WPKA 0642 என்ற பதிவு எண்ணை கொண்ட டிஃபெண்டர் ரக வாகனம் ஒன்று வசீம் தாஜிதீனை கடத்த பயன்படுத்தப்பட்டதாக கடந்த 2018 ஆண்டு செப்டம்பர் 20 என்று குற்றப்புலனாய்வு பிரிவு நீதிமன்றத்தில் அறிக்கை அளித்திருந்தது. இவ்வாறான பின்னணியில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள கெஹல்வத் ரபத்மே, பெக்கோசமன், தெம்பிலி லஹிரு, கமாண்டோ சலிந்த மற்றும் பானந்துரை நிலங்கு ஆகியோரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் ரக்பி வீரர் வசீம் தாஜிதீன் கொலை தொடர்பாக பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த குழுவோடு நெருக்கமாக பணியாற்றிய அருண விதானகமகே அல்லது கஜ்ஜா எனப்படுபவர் அவர்களிடமிருந்து பிரிந்து சென்று பல்வேறு குற்றங்கள் தொடர்பிலான உண்மைகளை பகிரங்கமாக வெளிப்படுத்தியிருந்தார் என்பதாக கூறப்படுகின்றது. இதன்படி தொடர்பிலான சர்ச்சைகள் தொடர்ந்தேச்சியாக வெலத்த நிலைமையில்தான் கஜ்ஜா அவர்கள் திடீரென மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து கஜ்ஜா அவர்களினுடைய மனைவியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போதாக பல தகவல்களை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். குறிப்பாக இந்த ரக்பி வீரர் வசீம் தாஜிதீன் அவர்களுடைய கொலை சம்பவம் தொடர்பிலான பல கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அதாவது வசீம் தாஜிதீன் அவர்கள் கொல்லப்பட்ட அன்று அவரை பின்தொடர்ந்து சென்றவர்களில் ஒருவராக கஜ்ஜா அவர்கள் செயற்பட்டதாக அவர் கூறியிருந்தார். அது தொடர்பிலான சில CCTV காணொளிகளும் உறுதிப்படுத்தப்பட்டதாக தகவல்களை அறிய முடிகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த கருத்தினை, அதாவது கஜ்ஜா அவர்களினுடைய மனைவி கூறியிருக்கின்ற இந்த விடயத்தினை அவருடைய மகன் மறுத்திருக்கின்ற நிலைமையில் விசாரணைகளில் புதிய திருப்பங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அறிய முடிகிறது. மேலும் தற்போது காவலில் இருக்கக்கூடிய சம்பத் மெனம்பேரி அவர்கள் கஜ்ஜா அவர்களை கொல்வதற்காக துப்பாக்கியை தான் வழங்கியிருந்தார் என்ற விடயத்தினையும் ஒப்புக்கொண்டுள்ளமையும் இந்த விசாரணைகள் சார்ந்த பரபரப்பு தன்மையை மேலும் நீடித்திருக்கின்றது என்றுதான் கூறலாம். அதேவேளை உங்களுக்கு தெரியும், தற்போது நாமல் ராஜபக்ச அவர்கள் தொடர்பிலான வழக்கு ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ் நிறுவனத்திடமிருந்து பல கோடி ரூபாய்களை பெற்று அவற்றை மோசடி செய்தார் என்பது தொடர்பிலான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவர் மீதான வழக்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமையில் தற்போது இந்த வசீம் தாஜிதீன் அவர்களுடைய கொலை சம்பவத்திற்காக நாமல் ராஜபக்ச அவர்களுடைய தாயாரான சிரந்தி ராஜபக்ச அவர்கள் பயன்படுத்தியதாக கூறப்படுகின்ற அந்த வாகனம் இந்த கொலை சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற என்பது தொடர்பிலான விடயங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலைமையில் ராஜபக்சர்களுக்கு பெரும் தலையீடியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விடயமாக மாறியிருக்கின்றது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம், இனிவரும் நாட்களில் எவ்வாறான விடயங்கள், எவ்வாறான செய்திகள் வரவிருக்கின்றன என்பது தொடர்பில் அவற்றையும் வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். எனவே எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்றவர்களாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளை தாருங்கள். மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம். தற்போது உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் உறவுகளே.